இந்த பிராமணாளுக்கு அந்த படிப்பு இருக்கிறதுனால, இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுனால இவா சர்ப்பதோஷம் போறதுக்கும் யாகம் பண்ணி வைப்பாவா. பாம்புகள் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தா சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம், ராகு கேதுலாம் சொல்றா பத்தியில, இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறா. பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், அதெல்லாம் உண்டு. அதே சமயம் அதை தாண்டி லக்னம் பலமா இருக்கு, தசாபுக்தி பலமா இருந்ததுன்னா அதெல்லாம் பெருசா படுத்தாது. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா படுத்தாது. ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இப்படிலாம் எடுத்து வச்சிருந்தே அவளுக்கு கல்யாணமே இல்லாம குட்டிச்சவர் பண்ணி அரகுர ஜோசியர். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் இன்னைக்கும் திரும்பவும் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்காதீங்க. திரும்பவும் சொல்லுவேன், நட்சத்திர பொருத்தமே முதல்ல அதுலயே ஒரு தப்பு இருக்கு. நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தம் இருக்கு. 10 பொருத்தம் இருக்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அதுல 5 பொருத்தம் தான் பிரதானம். தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், வேத பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்னு 5 பொருத்தம் தான் பிரதானம். இந்த 5 பொருத்தத்திலேயே ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருக்கு. தின பொருத்தம்னா பிராமணாளுக்கு, வேத பொருத்தம் வேற, யோனி பொருத்தம் வேற, கண பொருத்தம் சத்திரியாளுக்கு. இந்த ரஜ்ஜு தான் பொதுவானது. இது ஒரு சாப்டர் அப்படியே வச்சுக்கிறேன். இது நட்சத்திரத்தை வச்சு கனெக்ட் பண்றது. 9 வகையான நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம். ரேவதி நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம், உத்தரட்டாதி, திருவோணம் இதெல்லாம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம். பொண்ணுக்கும் இதுதான், பிள்ளைக்கும் இதுன்னா கல்யாணம் பண்ணலாம். அப்படி கல்யாணம் பண்ணினா இப்ப நான் சொன்ன 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட இருக்காது, வராது. கல்யாணம் பண்றமே சாஸ்திரத்துல இருக்கு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன். சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம் இதுல பொண்ணு பிறந்திருந்தா இந்த பொருத்தங்களே பார்க்க வேண்டாம். இதெல்லாம் யாராவது சொல்லுவாளா? ஜோசியெல்லாம் எடுத்துப்பாளா? அதை தெரியுமா முதல்ல அவளுக்கு? நாம என்னத்தை பார்க்கணும்னா தோஷம் இல்லாத ஜாதகமா யோக ஜாதகமானு பார்க்கணும். 10 பொருத்தம் இருந்து தரித்திர ஜாதகமா இருந்தா என்ன பண்றது? அந்த பொண்ணோ அந்த பையனோ வந்தா மேல மேல அப்படியே வளரணும், ஒத்தருக்கு ஒத்தர் அப்படியே விருத்தி ஆகணும், புங்கானு புங்கமா. அதுக்குதான் ஜாதகம் பார்க்கணுமே தவிர இது மாதிரி எல்லாம் அல்ப விஷயத்துக்கு ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எத்தனையோ கல்யாணம் குட்டிச்சவரா போடும், கல்யாணமே நடக்காம 10 பொருத்தம் பார்த்து பிரிஞ்ச வாழக்கா நீங்க பதில் சொல்லுவேன். ஜாதக விஷயத்துல இருக்குது. ஜாதகம் எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்கறது இல்லவா, அதான் பிரச்சனை. அதுதான். அதையும் தாண்டி நம்ம ஹிந்து மதத்துல சாஸ்திரங்கள்ல சொன்ன மந்திரத்தை சொல்லி அதை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஜாதக ரீதியா உள்ள தோஷங்கள்லாம் நிற்காது. ஆனா மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறவாளே குறைச்ச, சொன்னாலும் திருப்பி சொல்றவா ரொம்ப குறைச்ச. அதெல்லாம் அதுல உள்ள ப்ராப்ளங்கள்லாம் நிறைய இருக்கு. வாத்தியாரே எல்லாம் பைபாஸா தான் பண்றாரு. ஏன்னா அவரை நான் 7 மணிக்கு நீ மேடைக்கு எனக்கு வரணும் வந்து உட்காந்துக்கணும்னு இந்த பையன் சொன்னா 10 மணிக்கு லக்னம்னா அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் வேலை இருக்குன்னா வாசல்ல குத்தாட்டத்தை போட்டுவிட்டு அவன் 9 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான். எல்லாரோடையும் சேர்ந்து மேலத்தை கட்டி ஆடிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள நான் எப்படி அந்த காரியத்தை பண்ண முடியும்? நீ முதல் நாளைக்கு தான் வச்சிருக்கோம் ரிசப்ஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு. கல்யாணத்தன்னைக்கு இந்த வைதீகம்னா வைதீகத்துக்குள்ள முக்கியத்துவம் நீ வேண்டாமே, வாத்தியாரே வேண்டாம். நீ பாட்டுக்கு ஒரு மாலையை மாத்திக்கோ, தாலியை கட்டிக்கோ, மோதிரத்தை போட்டுக்கோ, முடிஞ்சு போச்சதோட. நீ வாத்தியாரை வச்சுன்னு பண்ணணும்னா அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வைதீகத்துக்கு அந்த மந்திரம் இது எத்தனை நேரம் ஆகும், எத்தனை என்னென்ன காரியம் இருக்கு, யாரா ஒருத்தர் கேட்கறல? நீங்க வாத்தியாரை கேட்டிருக்கல? வாத்தியாரே எனக்கு இத்தனை மணிக்குள்ள வரணுங்கிறான். இதுல 2 பேரை துவாரபாலகர் மாதிரி போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் ஷூவோட வந்து வாத்தியார் பக்கத்துல உட்காந்துறா. அவன் பண்ற காரியம் என்னத்தை பலிக்கும் சொல்லுங்க? அந்த ஹோம குண்டத்துல எப்படி தெய்வங்கள்லாம் வந்து உட்கார்ந்து எதுக்கு எதுன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? அந்த மந்திரங்கள் அந்த இதை மாத்தும். இந்த மாத்திர சக்தி அதுக்கு உண்டு. ஏன்னா அது மாதிரி அதுக்குதான் சக்தி கூட. சொல்ல போனா மந்திரத்தினால எதையும் பண்ண முடியும். பிராமணால்கிட்ட சொன்னா சர்ப்ப தோஷம் போறதுக்கு யாகம் பண்ணி வைக்கிறவா சர்ப்ப யாகம் பண்ணி வச்சா. பாம்புக்கு பூஜை, பாம்புக்காக யாகமும் பண்ணுவா, பாம்பையே யாகமா பண்ணுவா. அந்த யாகங்கள்ல
ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஹோதா, அத்வர்யு, உத்காத்தான்னு 3 வேதம் நானே. அந்த ருக்வேதத்தை சேர்ந்தவா அட்ரஸ் வாசிக்கிறவா. இந்திரனுக்கு நான் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த அட்ரஸ் வாசிக்கிறவர் சொல்லுவார், ஹிம் இந்திராயானுப்ரூஹி அப்படின்னு அத்வர்யுன்னு ஒருத்தர் சொல்லுவார். இந்திரம் வோ விஸ்வதஸ்பரிஹவாமஹே ஜனேப்யா அப்படின்னு அதுக்குள்ள மந்திரத்தை அவர் வாசிப்பார். அட்ரஸ் வாசிச்ச உடனே இந்திரன் வந்துடணும். அங்க அங்க அந்த கண்டிஷன், அது அத்தனை சக்தி, அது சொன்னா வரணும். அதை ரிசர்ச் பண்ணி எல்லாம் போட்டிருக்கான் இந்த தேவதா சஞ்சாரத்தெல்லாம். இப்ப யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே பாம்புகள்லாம் வகை வகையா உள்ள பாம்புகள்லாம் சாஸ்திரத்துல வர்ணிச்சிருக்கு. அந்த பாம்புகள்லாம் வந்து நெருப்புல விழறது. விழுந்தா தட்சகன் வந்துட்டானா இந்த கூத்துல அப்படின்னா அத்வரியுவ கேட்கிறான் ஜனமேஜயன். வரலன்னா தட்சகாயானுப்ரூஹி அப்படின்னா தட்சகனை கூப்பிடுறோம் அப்படின்னா தட்சகன் வரல. மந்திராதீனம் து தெய்வத்தம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் தெய்வங்கள்லாம். தட்சகன் வரலன்னு உடனே ஏன் வரலன்னு கேட்டான். இந்த அத்வரி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, நீ தட்சகனை கூட்ட, இது மாதிரி பாம்புகளை அழிக்கிறதுக்கு நீ யாகம் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே தட்சகன் நேரம் இந்திரன்ட்ட போய் என்னை காப்பாத்துன்னு சொன்னான். இந்திரன் என்ன சொன்னா, நான் உட்கார்ந்துக்கிற அந்த சீட்ல 4 கால் இருக்கு, அதுல ஒரு கால்ல நீ சுத்திண்டு இருந்துடும். உன்னை எங்க போலீஸ் தேடினாலும் ஊர் முழுக்க பேப்பர்ல போலீஸ் தேடுறதுமா ஆத்திலேயே இருப்பான். அதான் அதோட சுவாரஸ்யம். எவனை போலீஸ் தேடுறதோ அவன் ஆத்திலேயே இருப்பான். பேப்பர்ல பார்த்தா, டிவியில பார்த்தா போலீஸ் வலை வீசி தேடுகிறது அப்படின்னு போடுவான். அவ்வளோ அயோக்கியத்தனம் உண்டோ, அது அந்நியிலேருந்து இருக்கிறதுக்காக சொல்ல வர. நீ உட்கார்ந்துக்கோன்னா உடனே அவன் அவன் அது மாதிரி உட்கார்ந்துட்டான். இந்திரன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணான். இதை இவர் சொன்னார். இந்திரன் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றான். உடனே அவன் ஜனமேஜயன் சொன்னா, எவன் சப்போர்ட் பண்ணா என்ன, இது ஸ்டேட் சட்டங்கள் இல்லை, இது சென்ட்ரல் சட்டம். எவன் சப்போர்ட் பண்றானோ அவனையும் சேர்த்து தூக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சேந்திராய தட்சகாயானுப்ரூஹி அப்படின்னா. அடுத்தது முதல்ல தட்சகாயானுப்ரூஹின்னா அவன் வரவே இல்லை. இந்திரனோட போய் சேர்ந்திருக்கான்னா சேர்ந்து இந்திரனோட சேர்த்து கூப்பிடுன்னா. இந்திரனோட சேர்த்து அவனை நெருப்புல போடுறதுக்கு இந்திரன் போயிட்டான்னா போட முடியும். உடனே அவன் பிரம்மாட்ட போயிட்டான். பிரம்மா தான் இவாளுக்கெல்லாம் ஹெட்டு. உடனே பிரம்மா ஒரு பிரச்சனைன்னு உடனே இங்க இருந்து டெல்லிக்கு போறா, டெல்லியில இருந்து இங்க வரா, ஒருத்தர் பேசி ஒரு வழியா அதுக்கப்புறம் அந்த நியூஸே வராம ஆயிடுறது பத்தில. அது மாதிரி பண்ணி வைக்கிறவர் பிரம்மா. அந்த பொசிஷன்ல உள்ளவர் பிரம்மா தான். உடனே பிரம்மாட்ட போனான். பிரம்மா இத வரதுக்கு அவர் தயாராயிருக்கா, இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுப்புல ஒரு கதை. ஆஸ்திகர்னு ஒரு பிராமணர், யாயாவராணாம் பிரவரஹ ரிஷயஹ சம்ஹிதௌ வ்ரதாஹ சந்தான பிரக்ஷயா பிரம்மன்னே அதோ கச்சாம மேதினீம் அஸ்மாகம் சந்ததிர்ஹ்யேகஹ ஜரத்காருருதி ஸ்மிருதஹ மத்பாக்யோ ச பாக்யான தபயேகம் சமாஸ்ரிதஹ ஜரத்காருரிதி க்யாதஹ ஊர்த்வரேதா மகாதபாஹ யாயாவராணாம் பிரவரஹ தர்மஜ்ஞஹ சம்சிதௌ வ்ரதஹ சசார பிருத்திவீம் சர்வ. இப்ப நான் சொன்னது எல்லாமே முதல் அத்தியாயத்துல இருக்கு. பாரதத்துல சங்கிரகாத்தியாயம்னு பேர் அது. அதுலயே எல்லாமே இருக்கு. பின்னாடியே அந்த கதைகள் வரது. இது எப்படி இருக்குன்னா மாறி மாறி இருக்கும். நான் பாரதப்படி கதை சொன்னேன்னா உங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. நான் அதை புரிஞ்சுக்கிற மாதிரிதான் அந்த ரூட்டை கொண்டு போறேன். பாரதத்துல அத்தியாயம் எப்படி இருக்கோ அந்தபடி நான் கதை சொன்னேன்னா எதுக்கு எது சம்பந்தம்னே உங்களுக்கு புரியும். இது பரமாச்சாரியாலோட தெய்வத்தின் குரல் மாதிரி. இது ஒரு விஷயத்துக்கு எங்கேயோ ஆரம்பிப்பா பரமாச்சாரியால், பார்த்தேன்னா தெரியும். 3 அத்தியாயத்துக்கு முன்னாடியே ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சா எதுல கொண்டு முடிப்பாங்கிறத பார்த்தா நமக்கே பிரமிப்பா இருக்கும்.
வெளி விஷயங்கள்லாம் அதுக்கு ரிலேட்டடா உள்ள எல்லாத்தையும் பேசிட்டு அதுல கொண்டு வைப்பேன். அது மாதிரிதான் பாரதத்தோட அமைப்பே. அது ரிலேட்டடா உள்ளதெல்லாம் பேசணும். இது அப்படியே இந்த இந்த ஜனமேஜயனோட யாகத்தை அப்படியே வச்சுட்டு இன்னொரு கதையை சொல்றார். யாயாவர அப்படின்னு ஒரு மகரிஷி. யாயாவரங்கிறவர் ரொம்ப ஒருத்தரை பத்தி அட்ரஸ் வாசிக்கும் போது அந்த மகரிஷி கோத்திரத்தை தான் அந்த காலத்துல சொல்ற வழக்கம். அதுதான் ஐடிஏ ஜெனட்டிக். இன்னைக்கு பாக்குறாலும் ஜீன் டெஸ்ட் பண்றாலும் எவ்வளவு சகஜமா சொல்லிட்டு போயிருக்கா நம்ம பெரியவாள்லாம். இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவனா, இவன் புள்ளையா, இவன் தானா, இவன் எதை வச்சுன்னு டெஸ்ட் பண்றா? டிஎன்ஏ வச்சுன்னு டெஸ்ட் பண்றேன், எதையோ சொல்றா பத்தியல்ல. இது ஒரு குடும்பத்துல பார்த்தேன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கோத்திரம்னு சொல்றது. இந்த கோத்திரத்துல வரவா அப்படின்னு சொல்றது. அதுல யாயாவரர்னு ஒருத்தர். அவர் அந்த கோத்திரத்துல வந்தவருக்கு ஜரத்காருன்னு பேரு, ஒரு மகரிஷி. அவர் ஊர்த்வரேதா மகாதபாக. கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது. ஆசிரமாத்து ஆசிரமம் கச்சேதுன்னு பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தனாகணும், கிரகஸ்தனா இருந்து வானப்பிரஸ்தனாகணும், வானப்பிரஸ்தனா இருந்து சன்னியாசி ஆகணுங்கிறது பொது விதியா இருந்தாலும் உங்களுக்கு கிரகஸ்த தர்மத்தை தாண்டறதுக்குள்ள சக்தி இருந்தா நீங்க நேர சன்னியாசத்துக்கே போகலாம். ஆனா உங்களுக்கு சக்தி இருக்கிறதா நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. அதான் அதுல பிரச்சனை. பெரும்பாலும் நாம கவனிச்செல்லாம் ஊர் முழுக்க சின்ன வயசுலயே நான் அந்த சுவாமிஜிட்ட போறேன், இந்த சுவாமிஜிட்ட போறேன், நான் அவருக்கு சிஷ்யனா போறேன், அது வாயிடுத்தேன், அடுத்த தீட்சையை வாங்கிவிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நல்ல கல்யாணத்தையும் பண்ணிடுவான். பெரும்பாலான கூத்து முழுக்க அப்படிதான் நடக்கிறது. இதுக்கு நான் வெள்ளை வேட்டியை கட்டிகிட்டே வாழலாமே, ஏன் இந்த தர்மத்தையே கொலாப்ஸ் பண்ணணும்? நாம இன்னைக்கு நடக்கிறது முழுக்க அப்படிதானே. ஒரு தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறேன்னு உலகத்துக்கு காமிச்சுட்டு அதை நாசம் பண்ற வேலையை தான் நாம பண்றோம், மாடர்ன் பண்றேங்கிற ரீதியில். அந்த தர்மத்தின்படி நாம் இருக்கணும்னு நினைக்கலாமே, அது தப்பு கிடையாது. அது அதை கெடுக்கிறதுக்குள்ள 1000 காரியம் நடக்கிறது ஏற்கனவே உலகத்துல. ஒரு சாதாரண டிபேட்டா ஏதோ சொல்லுவேல டிவியில, அது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நானும் திரும்ப திரும்ப கவனிக்கிறேன். சனாதன தர்மத்தை கொலாப்ஸ் பண்ற மாதிரி உள்ள ஆர்கியூமெண்ட் தான் இதுல இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில சுத்தி பார்த்தா அந்த ஆணி வேற அறுத்து விடுற மாதிரி தான் இருக்கும் இந்த பிளானே. வேற எந்த மதத்துல உள்ள பழக்க வழக்கத்திலையும் கை வைக்க மாட்டான். இத்தனை ஒர்க் நடக்கிறது. நாமும் அதை கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்ல வர, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ஊர்த்வரேத அந்த சுக்லம் ஆணுக்குள்ளதான அந்த சக்தியானது 12 வருஷம் பிரயோகமாகாம இருந்ததுன்னா கெட்டிச்சு போயிடும். அது கெட்டிச்சு போனதோட இல்ல, இந்த இடத்துல நடுப்புல இந்த ஸ்பைனல் கார்டுல ஒரு இது இருக்கு, நமக்கு நரம்பு இருக்கு, அது வழியா அது மேல ஏற ஆரம்பிக்கும். அதுதான் சக்திங்கிறது. அதுதான் அசாத்தியமான சக்திங்கிறது. சித்திகள்லாம் சகஜமா வரும். பிரம்மச்சரியம்னு அதை தான் சொல்றது. அஷ்டாங்க யோகத்துக்கு முக்கியம் அதுதான். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்ற முதல்ல அதை பத்தி சொல்லும் போது நாராயண பட்டத்ரி 3வது தசகம் அல்லது 4வது தசகத்துல அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றதே பிரம்மச்சரிய நியமாதிபிர் யமைஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு முதல் தகுதியே பிரம்மச்சரியம் தான். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் கிரகஸ்த தர்மத்தை வேற கர்ம ரூபத்துல நமக்கு விதிக்கப்பட்டது. ஒரு வயசுக்கு மேல பிரம்மச்சரியா இருக்கலாம். நாம கல்யாணம் பண்ணிண்டு தர்மமான பத்னியோட குடும்பம் நடத்தினாலே பிரம்மச்சரியம் தான். சாஸ்திரம் அப்படி ஒரு அக்செப்ட் பண்றது நம்மள. இவர் கல்யாணமே பண்ணிக்கல. ஊர்த்வரேதஸ்விகள்னு சில பேர் தான். இவர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பீஷ்மர் அப்படிதான் இருந்தார், இவர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா தெய்வ சங்கல்பம் என்னன்னு நமக்கு தெரியாது. இவர் அந்த யோக சித்திக்க சில சக்திகள் தானா வரும். அதுவே ஞானம் இல்லை. நீங்க வந்தேன்னா நீங்க எதுக்கு வரையல்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துல நடக்கிறத கண்ணை மூடினா பார்க்க முடியும். ஒரு இடத்துல பேசுறத
கண்ணை மூடினா கேட்க முடியும். தூரஸ்ரவணம், தூர தரிசனம். ஜலத்து மேல நடக்கலாம், ஆகாசத்துல மிதக்கலாம், நெருப்புல படுத்துக்கலாம். இதெல்லாம் இதுல வர சித்திகள். மேஜிக் இல்ல, மேஜிக் வேற சித்தி வேற. மேஜிக் நம்ம கண்ணை மாத்திர வேலை, இது சித்திகள்னு பேர். ஆனா உண்மையான சித்தர்கள் இதுல ஈடுபட மாட்டான், இந்த காரியங்கள்ல இத காமிக்கவும் மாட்டான். இந்த சுக்லம் நரம்பு வழியா மேல போறதே சித்திகள் வரும் நம்ம தெரியல. அப்ப சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி வந்துடும். இப்படி பூமியில இருக்கிறவா விருட்டுன்னு ஆகாசத்துக்கு போவா, ஆகாசத்துல இருந்து விருட்டுன்னு கீழே இறங்குவா பூமியில. அது மாதிரி இவர் சஞ்சாரம் பண்ற சக்தி வரத்த, இவர் ஒரு இடத்தை கிராஸ் பண்ணும் போது ரொம்ப இருட்டா இருந்தது அந்த இடம். பாரதத்துல அப்படியே இருக்கு. அந்த இருட்டான இடத்தை இவர் கிராஸ் பண்றார். பண்ணும்போது அந்த இருட்டான இடத்துல இருந்து சப்தம் வருது. அம்மா, அப்பா, தாங்களையே அப்படின்னு ஒரு சத்தம் வருது. இன்னும் கொச்சையெல்லாம் வருது. நான் அது அபசப்தமா இருக்கிறதுனால நான் சொல்லல. ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதை பார்த்துட்டு போற மதம் இல்லை நம்ம மதம். உடனே இவர் என்ன பண்றார், நீங்க யாருன்னு தெரியல, யாரோ கஷ்டப்படுறேன்னு தெரியறது, நீங்க யாரு அப்படின்னு உடனே நாங்கெல்லாம் பிதிருக்கள்லாம், கரையேறாத பிதிருக்கள் அப்படின்னு அவ சொன்னா. அப்படின்னா புரியலையேன்னா, எங்க குடும்பம் வம்ச விருத்தி ஆனாதான் நாங்க கரையேறுவோம், விடுபடுவோம். வம்ச விருத்தி இல்லைன்னா இப்ப கவனிச்சேன்னா, ஏன்னா நான் பெரிய சமுத்திரம் இது, அதுக்காக எத்தனை சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த துவாதசேகனின்னு 12வது நாள் பண்றோம்னு நாம பண்ற அன்னைக்கு பாத்தேயம்னு ஒண்ணு பண்ணுவா. இந்த பித்திருக்களை கொண்டு சேர்க்கும் போது 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவா ரிலீஃப் ஆவா. ஒரு இதுல 3 தான் கணக்கு. நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, இவாதான் கணக்கு. அப்பா இருக்கிற பரியந்தம் அவரோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தாக்கு பண்ணினா. இப்ப அப்பாக்கு நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா எள்ளு தாத்தா இதுல இருந்து ரிலீஃப் ஆயிடுவேன். அப்ப 3 தலைமுறை தான் வரும். அந்த ரிலீஃப் ஆறவால நாம விடுவிக்கணும். அதுக்கு ஒரு காரியம் உண்டு. 12வது நாளைக்கு பாத்தேயம்னு பேரு. அவளுக்கு சாதங்கள்லாம் கட்டி கொடுத்து ஒரு மூட்டையில அவளை வழி அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பித்திருக்களை. இது இதெல்லாம் யார் கவனிச்சு பண்ணினாலும் எனக்கு தெரியாது. அது இனிமே அடுத்த தடவை கவனிக்கிறவாளுக்கு புரியும். அது அந்த மாதிரி பரம்பரையில வரத்தே ஒவ்வொரு குழந்தை பிறந்து ஒவ்வொரு பித்திருக்களை கழட்டி விடணும். இதுக்குதான் வம்ச விருத்தி. இப்படி இருந்தாதான்னு அர்த்தம் இல்லை, இதுவும் ஒரு வழி. இன்னும் பல வழிகளும் இருக்கு. இவாள கரையேற்றத்துக்குள்ள வழிகள் பலதும் இருக்கு. பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாலும் சாஸ்திர ரீதியா அங்கீகாரம் தான். பொண்ணுக்கு குழந்தை புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 வகையா பண்ணலாம். மேல அது வரது இருந்தாலும் நான் சொல்லிட்டு போறேன். நமக்கு புள்ளையே புள்ள 2 பொண்ணு தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதேவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, இந்த மாப்பிள்ளை பையனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறோமோன்னு கையில தேங்காயை வச்சிருந்து கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஜிதா, அப்ப ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த கன்யா கனக சம்பன்னாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ராத்ருக்னீம் பிரதாஸ்யாமி துப்யம் கன்யாம் அலங்கிருத்தே அஸ்யாம்யோ ஜாயதே புத்திரஹா சனః புத்ரோ பவிஷ்யதி அப்படின்னு ஒரு மந்திரம். இது என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணை கொடுக்கிறேனே உனக்கு, இந்த பொண்ணுக்கு அப்ராத்ருக்னி, இவளுக்கு சகோதரி கிடையாது, சகோதரன் கிடையாது, எனக்கு புள்ள கிடையாது. அதனால இந்த பொண்ணுக்கு பிறக்கிற பையன் உனக்கு மட்டும் பையன் இல்லை, எனக்கும் பையன் அர்த்தம். அஸ்யாம்யோ ஜாயதே புத்திரஹா சனః புத்ரோ பவிஷ்யதி அப்படின்னு அந்த கன்னிகாதானத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுக்கணும். புத்திரிகா தர்மம்னு பேரு இதுக்கு. இந்த கன்னிகாதான முறைக்கு புத்திரிகா தர்மம். பொண்ணு மட்டும்தான் பிறந்திருக்கான்னா பண்றது. இன்னும் இப்படி பண்ணி கொடுக்க விட்டு போனாலும் பொண்ணுக்கு ஒரு புள்ள பிறந்தா தாத்தா பாட்டிக்கு அவன் தான் கர்மா பண்ணும். தௌஹித்ரனுக்கு ஸ்வீகாரம் அவசியமே கிடையாது.
இன்னைக்கு பெரும்பாலா எல்லாரும் பண்ற தப்பு என்ன? அவ பண்றாளா? வாத்தியார் பண்ண மாட்டா, இவா தான் பண்ணிப்பா. அவ அப்பா அந்த பையன் ஒரு இருக்கான்னா அவன் பிரம்மச்சாரியா இருக்கான்னே வச்சுக்கோமே. அவன் எப்படி பண்ணலாம்? அவ அப்பா அம்மா இருக்காளே, அவன் பண்ணலாமான்னா அவன் தான் பண்ணணும். அவன் தான் கர்மா பண்ணணும். தாத்தா பாட்டிக்கு அவன் தான் கர்மா பண்ணணும். சாஸ்திரம் அதுதான். அவன் பண்ணினா ஒரு மகிமை என்னன்னா, வருஷம் சிரார்த்தத்துல ஹோமம் பண்ணலாம். மற்றவா பண்ணினா பண்ண முடியாது. மாத்து யார் சகோதரனா இருந்தா பண்ணலாம், அவனோட சகோதரனா இருந்தா பண்ணலாம், ஹோமம் பண்ணி பண்ணலாம். அண்ணாவுக்கு பண்றதுனால வேற யாரா இருந்தாலும், பேரனா இருந்தா பண்ணலாம். சில இடத்துல புள்ள போய் பேரன் இருப்பான், அப்படி இருந்தா பண்ணலாம். வேற யாரா இருந்தாலும் புல்லு வாங்கிட்டேன்னா வெறுங்க தத்த சிரார்த்தம் தான். மனைவிட்ட புல்லு வாங்கிட்டாலோ பொண்ணுட்ட புல்லு வாங்கிட்டாலோ அப்ப அவ அந்த 12 நாள் கர்மாவுக்கு தான் அவளுக்கு ரைட்ஸே தவிர வருஷம் சிரார்த்தம் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றபடி பேரம் பண்ணினான்னா வருஷம் பண்ணலாம் அவன் சிரார்த்தம். இதை பெரியவாதான் கூர்க்க பூந்து குட்டிச்சவர் பண்றது. அவ அப்பா அம்மா இருக்கா, அவன் எப்படி பண்ணலாம்? அப்பா அம்மா இருக்கிறதே பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் அவன் பண்ணாம இருக்கானா என்ன? எத்தனையோ நடக்கிறது. இதுவா ஒரு பெரிய விஷயமா போறது? எதையா சொல்லி அந்த தர்மத்தை நாசம் பண்றதுக்கு தான். பிதற்கள் கரையேறணும், ரொம்ப முக்கியம். வம்சம் தடைபடக்கூடாது. அதனாலேயே வேதம் என்ன சொல்றது? ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜா தந்தும் மாவியவச்சேத்ஸீ. ஆச்சாரியன்ட்ட உன்னுடைய வித்யாபியாசங்கள்லாம் முடிஞ்ச உடனே அவருக்கு பிரியமான தட்சிணையை கொடுத்துட்டு பிரஜா தந்தும் மாவியவச்சேத்ஸீ, அந்த பரம்பரைங்கிற நூலை நீ கட் பண்ணாதேங்கிறது. அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். எங்க வம்சத்துல ஒரு பையன் பிறந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ன உடனே, அப்படியா, யாரு அவர்னு சொல்லுங்க, அவர்கிட்ட வேணா நீங்க எல்லாம் கஷ்டப்படுறத நாங்க சொல்றோம் அப்படின்னு உடனே பிதர்கள்லாம் சொன்னார்கள். யாயாவரானாம் பிரவரஹ ரிஷயஹ சம்சிதௌ விரதாஹ சந்தான பிரக்ஷயா பிரம்மன் அதோ கச்சாம மேதினீம் அஸ்மாகம் சந்ததிர்ஹ்யேகஹ ஜரத்காருருதி ஸ்மிருதஹ மன்மபாக்யோ மந்தபாக்யோ அல்பபாக்யான தபயேகம் சமாஸ்ரிதஹ. நாங்கெல்லாம் யாயாவர பிரவரத்துல வர பிதர்கள். எங்க வம்சத்துல பிறந்தான் ஜரத்காருன்னு ஒரு பையன். அவன் தபசு பெருசுன்னு சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கல். மந்த பாக்யா அல்ப பாக், புத்தியும் குறைச்சலா இருக்கு அவனுக்கு, பாக்கியமும் குறைச்சலா இருக்கு. தப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதனாலெல்லாம் கரையேறிட முடியாது. கரையேறதுங்கிறதுக்கு சித்த சுத்தி வேணும், ஞானம் வேணும். சன்னியாசியா இருந்தாதான் சித்த சுத்தி கிடைக்கும். கிரகஸ்தனா இருந்தா சித்த சுத்தி கிடைக்காதெல்லாம் எங்கேயும் கிடையாது. நீங்க கிரகஸ்தனா இருந்தே சன்னியாசி மாதிரி இருக்கலாம். எத்தனையோ பேர் சன்னியாசியா இருந்து கிரகஸ்தனா இல்லையா? அதனால நம்ம கிரகஸ்தனா இருந்தே சன்னியாசியா இருக்கலாம். அந்த தபஸோட அந்த ஆச்சாரத்தோட. நம்ம பெரியவா தாத்தா எல்லாம் அப்படிதானே இருந்தா. பேசவே மாட்டா. ஒரு கட்டத்துக்கு மேல தாத்தா பாட்டி எல்லாம் கவனிச்செல்லாம் குளிச்சுட்டு வருவா, பூஜை பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, பாராயணம் பண்ணுவா. நாம ஏதாவது கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லுவா, நல்ல காரியமா இருந்தா சொல்லிட்டு போவா. நீ என்ன பண்ற போற? இப்ப இதே வம்பு நட்ட நடு ஹால்ல உட்காந்துட்டு நீ எங்க போற, நீ என்ன பண்ற, அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்னா எல்லாரும் கரிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ பேசாம இருக்க மாட்டியா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நீ பேசாம இருக்க மாட்டியா? யார் எங்க போனா உனக்கு என்ன? கோபம் வருது பத்தியல. பேசவே மாட்டான் அந்த காலத்துல. ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். ஒடுங்கி போயிடும் சரீரமும். ஆகாரமும் அல்பாகாரம் தான் எடுத்துப்பா, சொல்பமா தான் எடுத்துப்பா. பகவத் விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், பெருசா வேற ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அப்படிலாம் ஒரு தபஸா வாழ்ந்த வாழ்லாம் உண்டு. அது மாதிரி இருக்கலாம். இவர் அது மாதிரி அவனுக்கு புரியாம அவன் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டான். அதனால நாங்கெல்லாம் தலைகீழே தொங்குறோம்னா. நீ இவர் சொன்னார், மம பூர்வே பவந்தோவை பிதரஹ சவிதா மகாஹ ப்ரூத கிங்கரவாம் அத்ய ஜரத்காருரஹம் ஸ்வயம். அந்த துர்பாகியசாலியான ஜரத்காரு நான் தான். நீங்க சொல்ற அந்த ஜரத்காரு நான் தான். எனக்கு இத்தனை நாளா அது தெரியல. என்னமோ ஊர்துவரே தஸ்வியா இருந்து
மூக்க பிடிச்சுன்னு தபஸ் பண்ணினா கரையேறலாம், நான் கரையேறினா போருங்கிறத மட்டும் நான் நினைச்சிருந்தேன். என் பிதற்கள் கரையேறணும்னு எனக்கு தோணல. அது வேதம் சொல்றது. ஆனா திரிபிரு நவாஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜயா பிதிருபியா. ஒவ்வொருத்தனும் பிறக்கிறதே 3 வகையான கடனோட பிறக்கிறான்னு இருக்கு. கடனோட யாராவது பிறப்பாளான்னா, இந்தியாவில பிறக்கிற அத்தனை பேர் கடனோட தானே பிறக்கிறான். கடனோட பிறப்பா. அதுவும் தமிழ்நாட்டுல பிறக்கிறவாளுக்கு நிறைய கேபிட்டல் விருத்தி ஆகிட்டே இருக்கு, கடன் போயிட்டே இருக்கு. கடனோட பிறக்க முடியும். நீங்க நினைக்கிற கடன் இல்ல, இந்த கடன் வேற. ரிஷி கடன், பித்ரு கடன், தேவ கடன். வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷி கடன் தீரும், கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தேவ கடன் தீரும், பிரஜையா பிதிருபியா குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பித்ரு கடன் தீரும். இது தெரிஞ்சு நான் தப்பான இதுக்கு போயிட்டேன், நீங்க சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணி நான் வம்சவிருத்தியை ஏற்படுத்துறேன் அப்படின்ன உடனே இவர் வர பொண்ணு தேடும் போது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவர் பேரு ஜரத்காருன்னு பேரு. இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்த பொண்ணு பேரும் ஜரத்காருன்னு பேரு. அது மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சு. இந்த இந்த நாகர்கள் சொன்னேன் பாருங்க, ஆதிசேஷன், அனந்தன், தட்சகன், வாசுகி, கார்கோட்டகன், காளியன், இதுல சொன்னேனே, அதுல வாசுகின்னு ஒரு பாம்பு. இந்த வாசுகியை வச்சுதான் பார்க்கடலை கடந்தது. அந்த வாசுகிக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரியோட பொண்ணுக்கு ஜரத்காருன்னு பேர். அந்த பெண்ணை இவருக்கு குறிப்பிட்டு தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவளே தேடின்னு வரா. இவருக்கு அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. ஏன் அவ தன்னை தேடின்னு வரா? ஏன்னா இப்ப எத்தனையோ பெரிய குளோபல் வைஸ், நம்ம வேர்ல்டு வைஸ் மெசேஜ் படிக்கும் போது எதுக்காக எது நடக்கிறதுன்னே தெரியாதபடிக்கு சில சதிகள்லாம் நடக்கிறது பத்தியல, சில திட்டங்கள்லாம் நடக்கிறது பத்தியல. வெளிநாடு போயிட்டு வருவார், நடுப்புல பிளைட் ரிப்பேரா போச்சு, நின்னாருமா, நாம நினைச்சிட்டு இருப்போம் பிளைட் ரிப்பேரா போச்சுன்னு. அதுக்குள்ள அங்க ஏதோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும், நமக்கு ஆனா அது தெரியாது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சூக்ஷ்மமா சூதா நடக்கிறது. இதுல நல்லதுக்கும் நடக்கும், கெட்டதுக்கும் நடக்கும். இந்த ஜரத்காருங்கிற பெண்ணு ஒரு திட்டம் போட்டு இந்த ஜரத்காருங்கிற மகர்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிறார். என்ன திட்டம் சார்? நாளை சாயங்காலம் வாங்க சொல்றேன், பிரம்மே முகூர்த்தே. அது நாளை சாயங்காலம் இவ கல்யாணம் பண்ணிக்கிறது. இவாளுக்கு பிறக்கிற குழந்தை அஸ்தீகர்னு பேர் அவருக்கு. அவர் தான் இந்த சர்ப்பயாகத்தை நிறுத்த போறார். அவர் நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அவ பரம்பரைக்கு ஏற்பட்டதான ஒரு சாபம் இருக்கு, கத்ருவனால ஏற்பட்ட சாபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இவ வராங்கிறதுலாம் மேல சரித்திரம் அழகா இருக்கு. ரொம்ப சாஸ்திர வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களையே மகாபாரதம் பேசுறதுனால, கத்ருஷ்சவேசு பர்ணீச்சாத்ம ரூபயோரஸ்பர்தே தாகும்சா கத்ருஷு பர்ணீம ஜனயது அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போறது இந்த கதையை. அதை அடுத்து மகாபாரதத்துல கொடுக்குறார் நமக்கு நாகர்களுடைய சரித்திரங்களை. பிராமே இந்த மகாருத்ரம் நடக்கிறது 15ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு ஏகதின மகாருத்ரம். 22 24 பிராமணா இந்த ஜபம் பண்ணுவா. 7:30 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா மறுநாள் கார்த்தால 4 மணி வரைக்கும் ஜபம் நடந்துட்டே இருக்கும் கண்டினியூவா. பொதுவா சிவராத்திரி அன்னைக்கு சிவ ஜபம் பண்ணணும், ராத்திரி உபவாசம் இருக்கணும், சிவ பூஜை பார்க்கணும், சிவ நாமாவை சொல்லணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ராத்திரியில கண் விழிக்க வேண்டியது சிவராத்திரி. அதனால இன்னைக்கு சிவராத்திரி தான் போ அப்படிம்பா. அந்த காலத்துல தூக்கம் வரலன்னா இன்னைக்கு சிவராத்திரி தான் போ அப்படிம்பா. அது மாதிரி ஒரு காலமும் உண்டு, சிவராத்திரி அப்படி கொண்டாடின காலம் உண்டு. இப்ப எப்படி இருக்குன்னா, அது பண்ண முடியாதபடிக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. நம்ம ஒரு கோவிலுக்கு போனா கூட நம்மளால உட்கார முடியாது, நிற்க முடியாது, பார்க்க முடியாது, அப்படிலாம் ஆயிடுது. இங்க வந்தேன்னா ஆனந்தமா இருக்கும். ராத்திரி 4 காலமும் அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அபிஷேகம் மறுநாள் காலத்தால 4 மணி வந்து நடக்கும். ஸ்படிகலிங்கத்துக்கு ருத்ர ஜபம் நடந்துட்டே இருக்கும். அதனால பிரசாதங்களும் உண்டு. சிவராத்திரிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா சரீர தர்மத்தை அனுசரிச்சு
மறுநாளைக்கு ருத்ர ஹோமம், வசோர்தாரா ஹோமம், அதோட சிவராத்திரி பூர்த்தி ஆறது. இது 35-40 வருஷமா அப்பா ஆரம்பிச்சது. எங்க அப்பா சேங்காலிபுரம் பாபு தீட்சிதர் இந்த மாம்பழத்துல இந்த வைதீக குழந்தைகள் எல்லாம் படிச்சுட்டு வரா பத்தியில, அது ஒரு சின்ன 5 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு 25-30 வருஷம் முன்னாடி வேதம் படிக்க வந்தவா நிலைமை வேற. ரெகுலரா படிக்கிறவா குடும்பத்திலேருந்து படிக்க வரவா ரொம்ப குறைச்ச. பைனான்ஸ் ரீதியா, பொருளாதார ரீதியா அவ ஸ்டேபிள் ஆயிட்டான்னா அந்த குழந்தைய படிக்க அனுப்பிச்சிருவா. அந்த ரீதியா சப்போர்ட் இல்லாத குழந்தைகள் தான் வேதத்துக்கு வரும். ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா, 40 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த வைதீகத்துக்கு வாத்தியார் எல்லாம் நாம இப்ப சொல்ற மாதிரி சொல்ல மாட்டோம். எங்க ஆத்து வாத்தியார் வருமோ ஊர்ல இருந்து, அவாத்து வாத்தியார் தான் இருப்பார். அவர் அத்தியானம் பண்ணவரா இருப்பார். அவர் இது மாதிரி அப்பா அத்தியானம் பண்ணாம தாத்தா அத்தியானம் பண்ணாத குழந்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டார். அவெல்லாம் புது குழந்தைகள். இதெல்லாம் ஏகப்பட்ட எங்களுக்குள்ள உள்ள ப்ராப்ளங்கள். எங்க அப்பா என்ன பண்ணினார்னா, அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் சேர்த்து வைதீக இளைஞர் சங்கம் அப்படின்னு ஒண்ணு அவளுக்கு ஆரம்பிச்சு கொடுத்து, இவாளை பப்ளிக் அங்கீகாரம் பண்ணணுங்கிறதுக்காக எங்க அப்பா 10 நாள் உபன்யாசம் பண்ணி, இது மாதிரி சிவராத்திரி பண்ணி, மகாருத்ரம் பண்ணி, இதை விசேஷமா பண்ணினா. இது எனக்கு தெரிஞ்சு பெரியவா பால பெரியவாளுடைய ஜெயந்தியும் சிவராத்திரியும் ஒன்னாதான் வரும். உத்திராட நட்சத்திரமும் சிவராத்திரியும் பின்னாடி ஒரு நாள் வரும். பால பெரியவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சாச்சு. 80லயே பால பெரியவா சன்னியா ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இதை 83ல தான் பால பெரியவா வந்தா பீட்டாரோகணம் பண்ணினது. அதுக்கப்புறம் அவளோட ஜெயந்தியாவும் சேர்த்து இதை கொண்டாடின்னு வரோம். எங்க அப்பா ஒரு 15 வருஷம் பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு 15-20 வருஷம் நான் பண்ணினேன் மாம்பழத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவளுக்குள்ளேயே சில காரண காரியங்களால அந்த சங்கங்கள் வேற வேற பேர்ல வளைஞ்சுட, 1 வருஷம் பார்த்தேன், 2 வருஷம் பார்த்தேன். அவளை கூப்பிட்டு கேட்டேன்னா, நீங்க பண்றீங்களா பண்ணலையா, என்ன பண்ண போறேன்? இல்லைன்னா இது மாதிரி சங்கங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்றதே இது மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் வந்துருத்தோம், அதனால மாத்தி பண்ணிட்டு இருக்கோம், இதுல யாரு பண்றதுங்கிற குழப்பம் வந்துருத்தோம். அப்படி எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது பிரியும் கலை அது மாதிரி பிரிஞ்சு போயிடுது. அப்புறம் தான் நான் மாமாட்ட சொன்னேன், ஆடிட்டர் மாமாட்ட, இது மாதிரி நடந்துருந்தது, நீங்க இடம் கொடுத்தா இங்க பண்ணலாம் அப்படின்னு. உடனே இது என்ன கேள்வின்னா, இப்ப பேசினாலும் இது உங்க இடம், இது உங்க சமாஜம் பர் மாமா. இவர் சொல்றது ஆச்சரியம் இல்ல, ஊர்ல உள்ள அத்தனை உபன்யாசகாலும் சொல்றாள், உங்களோட இடம் தானே ஆஸ்திக சமாஜம்ங்கிறான். அப்படி அர்த்தம் இல்ல, மாமாவோட கைகாசி. முதல்ல நான் இங்க வரத்துக்கு 15 வருஷம் முன்னாடி வந்தேன், சனிப்பெயர்ச்சிக்கு வரத்து. அந்த மீட்டிங் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் என்கிட்ட மாமா ஓகே சொல்லிட்டார், போர்டுல அக்செப்ட் பண்ணல சனிப்பெயர்ச்சி பெரிய ஹோமத்துக்கு. அவர் நாடகக்கான கிருஷ்ணசுவாமி மாமாலாம் இருந்தார். அப்ப அவர் தான் ஹெட்டா இருந்தார். உடனே நான் வரேன்னு மாமாட்ட நான் அவள்கிட்ட சொன்னேன், என்னது மகாருத்ரம் சதசண்டிலாம், அதெல்லாம் சரிப்பா, பெரிய பட்ஜெட் இது, நம்ம சமாஜத்துல இருந்தெல்லாம் செலவழிக்க முடியாது. மாமா சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், நீங்க அக்செப்ட் பண்ணா போறோம்னா. இப்போ ஒரு தடவை பண்ணிவிட்டா அடுத்த தடவைக்கு நம்ம எங்க போறது, கை பிடிச்சி அவள் கூட ஏதோ ஒரு லௌகிகமா பேசியிருந்தா. அப்ப நான் கிருஷ்ணசுவாமி மாமாட்ட சொன்னேன், எனக்கு இதுல இந்த விஷயம் இருக்குன்னு தெரியாது, மாமா பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டார் ஆடிட்டர் மாமா. எங்கிட்ட சொன்ன உடனே நான் பிராமணாலெல்லாம் சொல்லிட்டேன், இப்ப நீங்க என்ன சொல்றேன்னு பண்ணிக்கோங்கன்ட்டா. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு கிருஷ்ணசுவாமி மாமா. பிராமணாலாம் சொன்னதுனால பண்ணி, அதுல ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஆரம்பிச்சு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்து கையோட பெரியவா இந்த சாதுர்மாசியம் தங்கினா, சாதுர்மாசிய விரதம் பண்ணி தனுர்மாசம் 1 மாசம் தங்கினா பெரியவா. இதுல இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன். ஒரு 15-20 நாள் முன்னாடி மாமா என்கிட்ட பேசுறது, சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னா. எதுக்கு மாமா, நம்ம தான் பண்ணிட்டோமே. என்னன்னா, இல்ல இது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண உடனே ஜேன்னு ஆச்சுது, இப்ப என்னமோ எனக்கு டவுன் ஆகுதுன்னு தோன்றது அப்படின்னு உடனே பேஷா பண்ணலாம்னு மறுநாளைக்கே பெரியவாஜ வரேன்னு சொல்லிட்டா. அது வேற சந்தோஷம் மாமாக்கு. ஒரு லௌகிக காரியத்தினால வர முடியல, ஆனா பெரியவா வருவா திரும்பி. எதுக்கு சொல்றேன்னா, அது மாதிரி ஒரு வைப்ரேஷனோட உள்ள இடம் இது. இந்த இடங்கள் அவ்வளவு வைப்ரேஷனோட உள்ள இடம். இங்க பண்ணணும்னு ஒன்னே சரின்னா
நான் ஸ்ரீரங்கம் போனதுக்கு அப்புறம் இங்கதான் பண்ணினேன். சரி, ஸ்ரீரங்கத்துல நம்ம ஆசிரமம் தான் விஸ்தாரமா இருக்கு, நம்ம இன்னொருத்தர போய் சிரமப்படுத்த வேண்டாமே அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லை, இந்த ஒரு காரியத்தையாவது இங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்கிறது. சிவராத்திரி விசேஷம், ஏன்னா சிவராத்திரி, நவராத்திரி, பிள்ளையார் சதுர்த்தி 3 தான் நம்மளுடைய ஆசிரமத்துல விசேஷமா நடக்கிற பூஜை. மற்றதெல்லாம் சப்தாக நபாகங்களாம் அவாவா வந்து பண்றதுதான்.